இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய இறை தன்மையை மக்கள் சோதித்து பார்க்கிறார்கள். பேய் பிடித்து பேச முடியாமல் இருந்த ஒருவனுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். ஆண்டவருடைய இறைத்தன்மையை கொச்சைப்படுத்தும் வகையில இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று ஒரு சாரார் பேசுகிறார்கள். இரண்டாவது சாரார் வானத்திலிருந்து ஏதாவது எங்களுக்கு அடையாளம் ஒன்றை காட்டும் என்றும் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு, நான் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி இருக்க உங்களுடைய தலைவர்களும் பேய்களை ஓட்டுகிறார்களே, அது எப்படி என்று கேட்கிறார். சாத்தானுக்கு எதிராக போரிட்டால் அவனது அரசு நிலைத்திருக்க முடியுமா? அன்பானவர்களே, நாம் நற்செய்தியினுடைய இறுதியில ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகின்ற ஒரு பாடம் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் அவரோடு இணைந்திருந்தால் நாமும் தீய ஆவியை ஓட்ட முடியும், வல்ல செயல்களை செய்ய முடியும். அவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் நாம் கனி தர முடியாது. மந்தையை நாம் சிதறடிக்கிறோம் என்று பொருள். அன்றைக்கு யூதர்கள், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களாக இருந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரின் வல்லமையினால் இந்த உலகத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்திட. ஆனால் அவர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாததினால், அவர்கள் வெளிவேடமான வாழ்க்கையை வாழ்ந்ததினால் பலன் கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்குள்ளாய் இருந்த இறை இயல்பின் வல்லமையை அவர்கள் உணரவில்லை. அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அவரோடு இணைந்திருந்தால் அன்றி நாம் கனிதர இயலாது. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த பொழுது தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை ஆண்டவர் அழைத்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் பேய்களை ஓட்டினார் என்றால் அவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவராலும் பேய்களை ஓட்ட முடியும், வல்ல செயல்களை நிச்சயமாய் செய்ய முடியும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி கனி கொடுக்க முடியாது, அதுபோல நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர முடியாது என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள், இயேசு வாழ்ந்த பொழுது யூதர்கள், இன்றைக்கு நாம் அதே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு இணைந்திருந்தால் நமக்கு அச்சம் இல்லை. எசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் என்றென்றைக்கும் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அருளை எங்களுக்கு அதிகப்படுத்தி அருளும். உம்மோடு இணைந்திருந்தால் அன்றி நாங்கள் கனிதர முடியாது என்பதை உணர்ந்து, என்ன நேர்ந்தாலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருளை பயன்படுத்தி உம்மோடு இணைந்திருக்கவும், இந்த உலகத்தில் நற்செய்தி பணியாளர்களாய் எங்கள் வாழ்வு அமைந்திடவும், அலகையின் எல்லா தீமைகளையும் எதிர்த்து நின்று உமக்கு சான்று பகரவும் செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.